இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இந்த உயிர்த்தெழுந்த நாளை நான் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு தாமே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சிறிது நேரம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிச்சு என்னோட நம்ம செய்தி நேரம் போகிறோம். நீங்க எங்க இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். பாருங்க, தாவீது சொன்னது போல நாசியில சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னது போல இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம துதிக்க போறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு கொண்டு எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு கொண்டு எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே சொல்லுவோம், உம்மையே ஆராதிப்போம் என்று, உம்மையே துதித்து பாடுவோம், உம்மையே மகிழ்வோம், உம்மையே போற்றுவோம் ஆண்டவரே, உம்மையே நிகழ்த்துவோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். வாயில திறந்த ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி. இந்த காலை வேளையில ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டுல உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய கிருபை இறங்கட்டும், உடைய இறக்க இறங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்தாரே, ஜீவன் கொடுத்தாரே, நமக்கு உணவு கொடுத்தாரே, நம்ம பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்தாரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் சொல்லுங்க. எத்தனையோ இக்கட்டுகள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், என் தேவரீர் என் கூட வருகிறீர் என்று சொன்னது போல எங்க கூடயே வந்தீங்களேப்பா. எல்லா இக்கட்டுகளும் எங்களை கூட நின்னீங்களே, அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்க. நன்றி அப்பா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்னே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்னே. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. சொல்வோம், இந்த வாழ்க்கை ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகி ஆராதிப்பேன், ஆடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகி ஆராதிப்பேன்,
இந்த நேரத்துல ஆண்டவரை துதிச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, யார் வியாதி படுக்கையில இருந்தாலும் அவனை சொல்லுங்க, நான் இப்ப துதிக்கிறேன்ப்பா. என் குடும்பத்துல யார் வியாதியா இருந்தாலும், யார் ஐசியூல இருந்தாலும், யார் மரண படுக்கையில இருந்தாலும், உங்களுடைய பிரசன்னம் அங்க போய் உயிர்ப்பிக்க போவதற்காக மக்கள் நன்றி என்று சொல்லி நீங்க எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க 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 அந்த ஆண்டவர் கிரியை செய்வார். அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம். நன்றி அப்பா. மரணத்தின் பாதைகளில் மரங்கருந்து இருந்த என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் கசந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஜடாய் ஆராதிப்பேன், எல்லோகி ஆராதிப்பேன், ஆடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஜடாய் ஆராதிப்பேன், எல்லோகி ஆராதிப்பேன், ஆடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். மாகாருதரா ஷெக்கரோபதனித்தலத்த. ஆண்டவரை தொடர்ந்து துதிங்க. ஆண்டவரே, துதிக்கு பாத்திரம். ஆண்டவரே, எங்கள் இக்கட்டுகளில் கூட இருந்தவர். ஆண்டவரே, எங்களை உயர்த்துவோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை சொன்னீங்க. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை யார் யார் துதிச்சு உயர்த்துறாங்களோ அவங்க குடும்பங்கள்ல போய் நீர் ஆசீர்வதியும், ஒரு அதிசயத்தை செய்ய அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகி ஆராதிப்பேன், ஆடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோகி ஆராதிப்பேன், ஆடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். மகாதுதரா ஷக்கத்தரணி துலுத்து. நன்றி அப்பா. அந்த காலையில் உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அவர் நாமமே மதுரமனே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. சொல்லுவோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே அவப்பா மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அந்த குருடனாகிய பத்மேரி இயேசு 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 என்று கூட்டபோது வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நீ நின்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் சொல்லி அந்த குருடனை கண்களை சுகமாக்கினவர். இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்க. இந்த நேரத்துல என்னோடு சேர்ந்து ஆராதித்து
யார் யார் என்ன மனக்கவலைக்காக ஜெபிக்கிறீர்களோ இந்த விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு நீ பதில் கொடுத்ததற்காக ஆண்டவரே, ஆராதிக்கிற நேரத்திலே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருள் விலகட்டும், தேவையில்லாத சண்டைகள் மறையட்டும். ஆண்டவரே, மரண ஆவிகள் எந்த வீட்டுக்குள்ளே தொடக்கூடாதப்பா. உடைய ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கால் வாசல்ல பூசுது. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரை ஆண்டவரே, எந்த வியாதியோ விக்கினியோ நோயோ தொடாதபடி நீ பாதுகாத்ததற்காய் சோத்திரம். ஆண்டவரே, இத்தனை நாள் இல்லாத ஆசீர்வாதங்கள் அதிசயமாய் ஒவ்வொரு வீட்டிலே நுழைவதற்காய் சோத்திரம். பலருக்கு வர வேண்டிய மனங்கள் தடையா இருக்கிறதெல்லாம் உடைத்து அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஆண்டவரே, வர வேண்டிய அந்த பணங்கள் வந்ததற்காய் வந்து சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் நீ செய்த அதிசயத்திற்காய் வந்து சோத்திரம். எத்தனை நாட்கள் வியாதியா இருந்தாலும் உங்களுடைய கழுவுகளால் இந்த நொடிப்பொழுது சுகத்தை நீர் கொடுத்ததற்காய் வந்து சோத்திரம். அம்மா ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் செய்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம். உடைய நாமம் மைப்பட்டும் மீட்பரட்சரா இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் ரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். நம்ம நிச்சயம் நீங்க சந்தோஷமா எல்லாரும் ஆராதிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஆராதிக்கிற கூடாரத்துல வாசம் பண்ணுகிறவர். சீக்கிரமா வரும் நாட்கள், கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் தான். நம்ம எல்லாம் பழையபடி சபையில கூடி ஆராதிக்க போறோம். நம்ம தேவனை மகிமைப்படுத்த போறோம். அதற்காக தான் நமக்கு இந்த ஜீவனே, வாழ்க்கை எதற்கு? தேவனை ஆராதிப்பதற்காக. நன்றி சொல்லுவோம். முன்னாடி சில வேத வார்த்தைகளை நாம படிச்சு தியானிச்சு இந்த நாள்ல தொடர்ந்து நீ இன்னொன்னு சொல்ற, இன்னைக்கு ஆராதனை இந்த பண்ண 10 நிமிஷத்தோட இல்ல, நீங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்லயும் ஆராதிச்சுட்டே இருக்கணும். சும்மா அடிக்கடி சொல்லுவேன், நீங்க போகும்போது நடக்கும் போது பாடிக்கிட்டே இருங்க. துதியினாலும் சங்கீதத்தினாலும் உங்க ஆத்துமாவை நிரப்பி எப்பயும் ஒரு பாட்டோட தேவனை புகழுகிற ஒரு வாயா இருக்கும். அது மாத்திரம் செஞ்சு பாருங்க. எல்லாம் பாருங்க. சில வசனங்களை ஆண்டவர் எனக்கு ஏவனதை மனதில் போட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, வேகமா போவோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6-10. Matthew chapter 8 verses 6-10. திரும்ப சொல்றேன், வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தயவு செய்து கேளுங்க. Take your Bible first, then you sit in the before the video or whatever, with your phone or your TV, whatever it is. பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6-10. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 பிரத்தியமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு நான் பார்த்தனல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிற சேவர் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுவதை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உமக்கு சொல்லு. ஆண்டவரே சோஸ்திரம். இந்த வார்த்தையை உயிர்ப்பித்து கொடுத்ததற்காய் சோஸ்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உடைய வார்த்தை 30, 60, 100 பலன் தர போவதற்காக சோஸ்திரம். உடைய நாம மாத்திரமேட்டும் அடியனை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். பாருங்க, இது ஒரு சின்ன கதை, நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க சொல்றேன். ஆண்டவராய் இயேசு இருந்த காலத்துல ஒரு 100 ஒரு கமாண்டர், அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ பார்க்க வர. அப்ப சொல்றாரு, காலில் விழுந்து, வேலைக்காரன் வந்து வியாதியா இருக்கான், ஐயா நீங்க வந்து சுகமாக்கு. நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். சொல்லிட்டு சொல்றான், நான் ஒருத்தன் அதிகாரத்துக்கு கீழே இருக்கேன். எதுக்கு? நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கேன். நான் ஒருத்தன் போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா போறான். அதே போல நீங்க உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்பிடித்திருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சொல்லுவாங்க. அப்ப இயேசு திரும்பி சொல்றாரு, இஸ்ரவேலில இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. பாருங்க, இருக்கிறதே பெரிய விசுவாசம். பாருங்க, எவ்வளவோ இஸ்ரவேல்ல எத்தனையோ பேர் பிறந்தாங்க. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் யூதர்கள்ல கூட பார்க்கல, ஏன் பரிசேயர்கள் சதுசேயர் கூட பார்க்கல. இந்த 100 யாரு? ரோம நாட்டு பிரஜைகிட்ட நான் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட விசுவாசம். அவன் சொன்ன அப்படி வார்த்தை என்ன பாருங்க, ஒருவன் நான் போ என்று சொன்னா போகிறான், இன்னொருத்தன் வா என்று சொன்னாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையை 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் எத்தனையோ வருஷம் நீங்க வாழ்க்கையை நடத்திருப்பீங்க.
ஆனா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் திரும்பி தொடர்ந்துகிட்டே இருக்கு? Why again the same problem is coming in my life? நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், இன்னும் என் குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே. நான் பேரம்பேத்தி எடுத்து இன்னும் நான் கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியிருக்கேன், அவங்களுக்கு கையில ஒரு சிரிப்பு இல்லையே. சில பேர் வாழ்க்கையை நடத்துவாங்க, இன்னும் நான் வாழ்க்கையில என்னென்ன செய்யணும், ஜெபிச்சுட்டேன், என்னென்னமோ பண்ணிட்டேன், இது அதே தடைகள் இருக்கே, என் பிள்ளைகள் மாறலையே, என் வாழ்க்கை மாறலையே. காரணம் என்ன தெரியுமா? இந்த 100க்கு அதிபதி சொல்றான், ஒருத்தன் நான் போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா அவனுக்கு ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதுனா என்னன்னு. இன்னைக்கு முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது தேவை கீழ்ப்படிதல். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது தேவை கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாததுனாலதான் எத்தனையோ பேர் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆனா என்ன செய்யல? you are not ready to obey the Lord. கீழ்ப்படிதல் தான் முதல் படி, ஆசீர்வாதத்துடைய படி. பாருங்க, சில காரியங்கள் நான் வேதத்துல நடந்த சில விஷயங்களை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புறேன். பாருங்க, இந்த கீழ்ப்படிதலை விட்டு போன சில ஜனங்களை, கீழ்ப்படிதல் பண்ண சில ஜனங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். வேதத்துல நடந்த விஷயங்கள். நான் எப்பவுமே இந்த கற்பனை கதைகளுக்கு அதிகமா போறதில்ல. பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் கொஞ்சம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை எழுதுனதுக்கு நோக்கம் எதற்காக? நம்ம பக்தி விருத்தி உண்டாக்கணும்னு சொல்லி. அதனாலதான் நான் இதுல இருக்கிறத சொல்றேன். பாருங்க, ஆதியாகமம் 2:17 உங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் தான், திருப்பி சொல்றேன். ஆதியாகமம் 2. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சிலருக்கு சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாரு. ஆனா நமக்கு சொல்றவர் ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னு தெரியாம பலர் ஆசீர்வாதங்களை இழக்கும். இதுல முதலாவது யாருன்னா ஆதாம். ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, முதலாவது இங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, ஆனா அந்த தோட்டத்துல இருக்கிற பழத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இதுதான் அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல், கமாண்ட்மெண்ட்ஸ் ஒபே பண்ண சொல்லி. ஆனா அவன் என்ன செஞ்சான்? முதல்ல அதுக்கு தான் கீழ்ப்படியாம போனான். அவன் கீழ்ப்படியாம போனனால நடந்தது என்ன? வேகமா பாருங்க. ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடினால் பூமி உன்னின் மித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யார் மித்தம் சபிக்கப்பட்டிருக்குமா? ஆதாமின் மித்தம். ஆதாம் செய்ய ஒரே வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு காரியத்தை சாப்பிட்டா அவன் ஒருத்தன் மித்தம் அந்த பூமி சபிக்கப்படும். சில பேருடைய குடும்பங்கள்ல ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை மித்தம் அந்த முழு குடும்பமுமே ஒரு கட்டுக்குள்ள இருக்கும், ஒரு சாபத்தில் இருக்கும், ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரலைன்னா நீங்க உபவாசம் பண்றது, ஜெபம் பண்றது நல்லதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றதற்கு கீழ்ப்படுகிறோமா? அவர் சொல்ல விட வேண்டிய காரியங்களை விட்டு விலகிறோமா? அதுதான் ஆசீர்வாதத்துக்குரிய முதல் படி. ஆதாம் செஞ்ச ஒரே ஒரு தவறு என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை சாப்பிடாதேன்னு சொன்னதை அவன் சாப்பிட்டான். அது அவனோட மட்டும் போல உன்னின் மித்தம் பூமி முழுவதும் சபிக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அது வருத்தத்தோடு பலனை சாப்பிடும். இன்னைக்கு வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு பல பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கிறிஸ்துவர்கள் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறது உண்மைதான், நீங்க வேதத்தை வாசி. ஆனா என்ன தெரியுமா? அந்த வேதத்தை எழுதி இருக்கிற வார்த்தையில கீழ்ப்படி. ஆண்டவர் இயேசு சொன்னார், வேதத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை கீழ்ப்படுகிறவர்களே என்னை நேசிக்கிறவர்கள். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? The obedience is the first step. இன்னைக்கு 100க்கு அதிபதி எதுக்கு சொன்னா, அந்த 100க்கு அதிபதியை ஆண்டவர் யாரு தெரிஞ்சிச்சு, அவருடைய அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சு, அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருப்பது என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன உடனே அவன் வேலைக்காரன் சுஸ்தம். இன்னைக்கு அதிகாரத்துக்கு கீழ்படாம, ஆண்டவருக்கு கீழ்பட்டு இருக்காம நிறைய பேர் தனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். இன்னைக்கு எதற்கு முதல்ல கீழ்படணும்? கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்துடைய முதல் படி. பாருங்க, ரெண்டாவது, நேரம் குறைவா இருக்கலாம், ரெண்டாவது இன்னொரு ஆளை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் என்ன செஞ்சா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணாம போயிட்டான். ஆனா ஒபே பண்ண ஒரு மனுஷன் உண்டா,
அவனுடைய மனைவி பேச்சை கேட்டுட்டு ஆதாம் பழத்தை சாப்பிட்டான். ஆனா புருஷன் கேட்டுட்டு ஒரு மனைவி பின்னாடி சேர்ந்து தேசத்தையே ஆசீர்வாதமாக்கினார். யார் தெரியுமா? வேமா போவோம். ஆதியாகமம் ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனம். திருப்பி சொல்றேன், ஐசையா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவளை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி. ஒரே ஒரு ஆதாம் இருந்தான். அவனை என்ன சொன்னாரு ஆண்டவர்? இந்த பழத்தை சாப்பிட்டா அவன் நிமித்தம் பூமியே சபிக்கப்படும். ஒரே ஒரு ஆபிரகாம் இருந்தான். அவனை என்ன சொன்னார் ஆண்டவர்? நீயும் உன் மனைவியும் நான் சொல்ற தேசத்துக்கு வாங்கப்பான்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவனாய் ஆபிரகாம் ஆசீர்வதித்து அவனை நான் ஆசீர்வதித்து அவனை பெருகப்படும். நீங்க இன்னைக்கு வீட்டுல ஒரே ஒரு ஆள் கீழ்ப்படியவரா இருந்தா போதும். இஃப் ஒன் சிங்கிள் பர்சன் இஸ் மோர் தேன் எனஃப். ஒரு மனுஷன் நீங்க கீழ்ப்படியவரா இருந்தா கட்டாயம் என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை பெருகப்படுவார். பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 11:8 வேகமா படிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்திற்கு போகும்போது அழைக்கப்பட்டது, கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது போனான். ஆபிரகாம் எப்படி போனான்? ஆண்டவர் வான்னு சொன்னோன்னே தான் எங்க போறோன்னே தெரியாது. ஆனா என்ன செஞ்சா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவனும் அவன் மனைவி சேர்ந்து போனான். இன்னைக்கு முதலாவது திரும்ப சொல்றேன், எங்க போறோம் எப்படி வாழ்றோங்கிறத விட ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அதனாலதான் விசுவாசம் என்பது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். பார்த்து நடக்கிறது இல்ல ஃபெய்த் நம்பி நடக்கிறது. நிறைய பேர் என் கண்ணுக்கு பார்க்கணும். நீங்க ஒண்ணுமே இல்லைனாலும் கூட கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்ங்கிற நம்பிக்கையோட நீங்க நடந்தீங்கன்னா அதுதான் உண்மையான விசுவாசம், அதுதான் உண்மையான கீழ்ப்படுதல். இல்ல நான் அதை இதை செஞ்சு செய்வோம், அது கீழ்ப்படுதல். அங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. தான் போற இடம் என்னன்னே தெரியாது. ஆண்டவர் சொன்னார் போறான். ஆனா போகும்போது தான் நம்பி இருக்கிறவருக்கு கீழ்ப்படித்து போனான். நான் திரும்ப சொன்னேன், ஒரே ஒரு ஆதாம் கீழ்ப்படியாம என்னால சாபத்தை உண்டாக்குனா, ஒரே ஒரு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால நம்ம தேசத்துக்கு எல்லாத்துக்கும் நமக்கும் ஆசீர்வாதம். இன்னைக்கும் ஆபிரகாமின் சந்ததி நம்மள சொல்றோம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்குள்ள வந்துச்சு. அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். இன்னைக்கு ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் மாறும். பாருங்க, இன்னொரு ஒரு ஆளை நான் சொல்லி வேமா சொல்றேன் பாருங்க. வேமா படிங்க. யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் பாருங்க. யோனா 1 அதிகாரம் 3 வசனம். திரும்ப சொல்றேன், ஜோனா சாப்டர் 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷிக்கு ஓடி போய் எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படிக்கு அவர்களோடு தர்ஷிக்கு போக கப்பல் ஏறி. பாருங்க, ஆண்டவர், இது ஒரு சின்ன கதை இருக்கு. ஆண்டவர் யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு நினிவேக்கு போவா, நினிவேயை நான் அழிக்க போறேன், நீங்க என்ன செய்யணும்? நினிவேயை போய் சொல்லணும்னு சொன்னார். ஆனா இவன் என்ன செஞ்சா? அங்க போகாம தர்ஷிக்குன்னு ஒரு கப்பல் ஏறி போயிட்டான். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம வாழ்ற வாழ்க்கை எப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும். சமூகத்துக்கு வந்தா சபைக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, பாட்டுக்கு பாடுறது, பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. இங்க அப்படித்தான் அவருடைய வார்த்தையை கேட்டுட்டான். ஆனா என்ன செய்யல? கீழ்ப்படியாம வேற இடத்துக்கு போனான். அதான் வேதத்தில் இருக்கு, தர்ஷிக்கு போனா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி போனான். விலகி போய் கப்பல்ல போகும்போது என்ன ஆயிடுச்சு பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் காற்றை 1:4 அதிலே ஜோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை விற்றினார், அதனாலே கடலிலே கப்பல் உடையும்படி நினைக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒரு பெரிய சூறாவளி காட்ட ஆண்டவர் விட்டார். இங்க சாத்தான் விட்டான்னு எழுதல, ஆண்டவர் ஒரு பெரிய சூறாவளி கட்ட விட்டாரா. இவன் போற கப்பல் தகுதிச்சான். ஏன்னா எங்க போறான்? பாதை மாறி போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் போக சொன்னது எங்க? நினிவேக்கு. இவன் போறது எங்க? தர்ஷிக்கு. இந்த ஊருக்கு போச்சுன்னா அங்க போறது. இதை செய்யாதேன்னா செய்யுது. இந்த படத்தை பார்க்காதுன்னா பார்க்கறது, இவங்களோட பழகாதுன்னா பழகாது, இதை செய்யாதுன்னா பண்றது. இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா கொதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன் உங்க வாழ்க்கை இன்னும் கொந்தளிச்சிட்டு இருக்கு?
விட சொன்னதை ஆண்டவர் விட சொன்னதை இன்னும் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் கொந்தளிச்சுட்டு தான் இருக்கும். அந்த நேரம் நடக்கும்போது எல்லாரும் ஆண்டவரை நோக்கி வேண்டாங்களாம். வேண்டி ஐயோ கப்பல் உடைய போதே என்ன செய்ய போறோம் எல்லாரும் வேண்டாங்களாம். அப்ப யோனாட்டு வந்து கேட்கிறாங்க, என்னப்பா வேண்டாங்களே என்ன செய்யும்? யோனா என்ன தெரியுமா சொன்னா, என்னைய தூக்கி கடல்ல போடு, கொதிப்பு நின்று. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆமா, அவனுக்கு தெரியும் நான் தான் தவறா போறேன், என்னைய தூக்கி கடல்ல போடு சரியாய். அதே போல அவங்க கடல்ல தூக்கி அவனை போட்ட உடனே கொந்தளிப்பு நின்றுச்சு. நான் இதை ஏன் சொல்றேன், சில பேர் குடும்பத்துல சிலராலதான் ஆசீர்வாதம் தடைப்படும். உங்களுக்கே தெரியும், என்னுடைய இந்த பழக்கத்தினாலதான், என்னுடைய கீழ்ப்படியாமை தான், என்னுடைய காரியத்துல என்னுடைய கேரக்டர்னாலதான் இந்த வீட்டுல எனக்கு ஆசீர்வாதம் வரல. இன்னும் நீங்க இதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கொந்தளிப்பு அடங்கவே அடங்காது. என்னைக்கு அதை தூக்கி போடுறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் கட்டாயம்ல ஆசீர்வதிப்பார். இன்னும் எத்தனை நாள் அதே பாவ பழக்கம், அதே ரகசிய பாவம் எத்தனை நாள் நம்ம வச்சிருக்க போறோம்? யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல எத்தனை நாள் ஓடுவோம்? How long will we keep the secret sins? எத்தனை நாள் அதே புகைப்பிடிக்கிற பழக்கம், எத்தனை நாள் அதே மதுபான பழக்கம்? வேற யாருக்கும் சொல்ல, கிறிஸ்தவர்கள், அந்நிய பாஷைகள், சர்ச்சுக்கு வர்றவங்க, அழுகிறவங்க. ஆனா இன்னும் அதே குடிப்பழக்கம், இன்னும் அதே புகைப்பிடிக்கிற பழக்கம், இன்னும் அதே அசுத்த சினிமாக்கள், இன்னும் அதே சண்டை பொறாமை. எத்தனை நாள்? அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரா, இந்த கப்பலை கொந்தளிக்கிற மாதிரி இருக்கிறான். தாவீது ஒரு அருமையான வசனம் சொன்னார் பாருங்க, சங்கீதம் 119:71, Psalms 119:17, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு. இதுதான் ஆண்டவர் உபத்திரவப்படுத்துறது ஒரு அழிக்கிறதுக்கு இல்லை, அது மூலமா அவருடைய பிரமாணங்கள். தகப்பன் சிற்சியாத பிள்ளை உண்டா, ஒரு அப்பா கண்டிக்காத ஒரு பிள்ளை உண்டா? இக்காலத்துல பிள்ளைகளுக்கு எப்பவுமே அப்பா திட்டுறது ஒரு கோபமா தெரியும், ஆனா பிற்காலத்துல அது ஆசீர்வாதம். இந்த பிரபஞ்சத்துக்குரிய தகப்பன்மார்களே அப்படி சொன்னா நித்தியத்துக்கு நடத்துற நம்முடைய அப்பா எப்படி நடத்துவார்? அதாவது வேதத்தில் இருக்கு. இன்னைக்கு இதே காரியத்தை கீழ்ப்படியாம இறுக்கி பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க விட்டு பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு மனுஷனா இருந்து ஆண்டவரை நோக்கி போனா அவனின் நிமித்தம் முழு தேசத்தையே ஆசீர்வதித்தார். எனக்கு உங்களுக்கு ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததியில் தான் தாவீது பிறந்தார். அந்த தாவீதுடைய குமாரன் தான் இயேசு. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்த மகாராஜா. இன்னைக்கு நானும் நீங்க இந்த பெரிய கொரோனாவோட பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எக்கனாமிக் கிரஷ், கிராக் டவுன், ஜிடிபி growth எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ற சூழ்நிலையிலும் நாம ஜீவனோடு இருக்கிறோம்னா அது காரணம் யார் தெரியுமா? அன்னைக்கு ஒரே ஒரு தேவனுடைய கீழ்ப்படிதல், நம்ம ஆண்டவராய் இயேசுடைய கீழ்ப்படிதல். பாருங்க, அவருடைய கீழ்ப்படிதலை மாத்திரம் பாருங்க. பிலிப்பியர் வேகமா பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். திருப்பி சொல்றேன், பிலிப்பியர் chapter 2 verses. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவன். அவர் வேதத்தில் அழகா எழுதியிருக்க, அவர் தேவனுடைய தற்சொரூபம் என்பதை நினைக்காம அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து நடந்தார். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன இல்ல, என்னமா அதே நான் குழப்பத்தில் இருக்கேன், அதே சாபம் தொடர்ந்து வருதுன்னா நீங்க செய்ய உங்க வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்களை விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கும். திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அந்த பலவீன தொட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல இல்ல, கீழ்ப்படியது என்ன? முதலாவது அவர் சொன்னாரு, என்னை முழு இருதயத்தோடு என்னை தேடுவாகி என்னை கண்டடைவீர்கள். அவரை தேடப்படணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது சொன்ன ஒரு கட்டளை தெரியுமா? உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க மேல் வீட்டறையில சீஷர்கள் எல்லாம் 120 பேர் சேர்ந்து கூடி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வருவரை காத்திருந்தார். இன்னைக்கு எதற்கு கீழ்ப்படுகிறீங்க? எதை நோக்கி ஓடுறீங்க? இந்த உலகத்திற்கும் ஒண்ணும் இல்லாத அந்த பொருட்களுக்கும் அலைஞ்சு திரிகிறோமா, இல்ல கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து காத்திருக்கிறோமா? ஆசீர்வாதத்திற்கு முதல் படியே கீழ்ப்படிதல் மாத்திரம்தான். பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அப்படித்தான் எழுதியிருக்கு எபேசியர்ல பாருங்க, you should children obey your parents. பாருங்க, புருஷர்கள் மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படியும். இப்படி அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படியும். அதனாலதான் நீங்க அந்த வேதத்துல அழகா படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 100க்கு அதிபதி வரும்போது சொன்னா,
ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலை சுஸ்தக்காரன். ஏன்? அந்த வார்த்தையினுடைய அதிகாரத்தை அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். நீங்க சொன்னா போதும், அது நடக்கும். நான் அப்படியே அதுக்கு கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க விடாம இன்னும் இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கீங்களோ, எந்தெந்த அதிகாரத்திற்கு எதிராக நிக்கிறீங்களோ, நீங்க முதலாவது செய்ய வேண்டியது கீழ்ப்படுது இருக்கு. பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி வேகமா முடிக்க பார்க்கிறேன். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம், வேகமா எடுங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22. 1 சாமுவேல் சாப்டர் 15 verses 12. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தரபலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்குட்டி நிலத்தை பார்க்கலும் செல்வி கொடுத்தலே. நீங்க பலி செலுத்துறன்னா ஆராதிக்கிறத காட்டிலும், செபிக்கிறத காட்டிலும், என் அள்ளி அள்ளி கொடுக்கறத காட்டிலும், ஏழைகளை நீங்க பெருசா தாங்கினதெல்லாம் காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படி. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் போய் ஏழைய பாத்துறேன் சார், குட் சமாரிட்டியன் மினிஸ்ட்ரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏழைய பாக்குறேன், சொந்தக்காரவங்களை பாக்குறேன், அவங்கள பாக்குறேன், இவங்களை பாக்குறேன், ஏழைகளை போய் தாங்க போறேன். ஆனா குடி, சிகரெட்டு, கேவல கெட்ட பழக்க வழக்கங்கள், சண்டை, பொறாமை, இதை விட அவங்க ரெடி இல்லை. ஆனா என்ன செய்யறது? ஈஸியா கொடுக்கிறேன். ஆண்டவர் இதை விரும்புறது இல்லை. முதலாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது. என் வார்த்தைக்கு அஞ்சி நடுங்கிறவர்களுக்கு நான் கிருபை செய்றேன். யாருக்கு? அவருடைய வார்த்தைக்கு அஞ்சி நடுங்கிறோம். யாருக்கு நடுங்குறீங்க? இன்னைக்கு இந்த வாழ்க்கையில எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்கோ, அது எல்லாத்தையும் கீழ்ப்படிய பழகு. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். அங்க போய் சிறைச்சாலையில் இருக்கும்போது கீழ்ப்படுகிறான். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னை கொள்ள வந்த சவுலுக்கு கூட அவன் எதிர்த்து பேசுற, ஏன்னா அபிஷேகம் பட்ட கட்டில கை வைக்க கூடாதுன்னு தேவன் அவரை நியாயம் தீர்க்கட்டும், மரண பர்யந்தம் அமைதியா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியும், தகப்பன் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியும். நான் புருஷன் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன அதிகாரம் பண்ணக்கூடாது. நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஒரு உதாரணம். நீங்க தான் எல்லாருமே. முதலாவது நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது அந்த முழு குடும்பமும் ஆசீர்வாதம். ஆபிரகாமை நான் ஒருவனாய் அழைத்து ஆசீர்வதிக்கவில்லையோன்னு சொன்னது போல, நீங்க ஒரு மனுஷனா ஆண்டவரை தேடி பாருங்க, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்காக உமக்கு சோஸ்திரம். தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, உபவாசிங்க, ஜெபிங்க. நான் அடிக்கடி இந்த ஆடியோ மெசேஜ்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், உபவாசம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணுகிறதுனால வருகிற மேன்மையை நீங்க உணர்ந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நான் சொல்றது இல்லை, நீங்க ரசிச்சு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளும். அதை பார்த்து உங்க சந்ததி இவருடைய தேவன் தான் மெய்யான தேவன் அவங்க அறிஞ்சுக்கொள்ளும். நீங்க அப்படி செய்ய போவதற்காக சோஸ்திரம். இந்த நேரத்துல நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் மக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் யார் யார் தங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம், இனி நான் இந்த காரியத்தை விட்டுறேன், இனிமே நான் பக்கத்திலே போக மாட்டேன், இனி இந்த சண்டையை விட்டுறேன், இனி இந்த பொறாமையை விட்டுறேன், இனி இந்த வாக்குவாதத்தை விட்டுறேன், இனி அந்த பாவ பழக்கத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்றாங்களோ, தேவனே நீங்க உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுங்க. இயேசுவா, நீங்களே ஒரு பலத்தை கொடுங்க. பலவீனனையும் பலவானையும் தாங்கிறவர் நீங்க தான். எங்களால ஒன்றும் கூடாது, ஆனாலும் உண்மை அல்லாம நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இத்தனை நாட்கள் அந்த பாவ பழக்கம், விசேஷமா புகை பிடிக்கிற பழக்கத்துல இருந்து என்னால விடவே முடியலையே அப்படின்னு ஜெபிக்கிறவங்க, குடி பழக்கத்துல இருந்து என்னால விடவே முடியலையே ஜெபிக்கிறவங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபி. ஆண்டவரே, ஒரு வல்லமை அவர்களை தொடட்டும். அந்த குடி பழக்கம், அந்த புகை பிடிக்கிற அந்த அசுத்த ஆவிகள் இன்றோடு மறைந்து போகட்டும். யார் யார் எனக்கு இந்த விடுதலை வேணும் கல்வாரியை நோக்கி பார்க்கிறாங்க, அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ததற்காய் சோஸ்திரமா. ரகசிய பாவங்களிலிருந்து என்னால் விடுதலை வர முடியலையே அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, நீரே ஒரு பரிசுத்த இருதயத்தை கொடுத்ததற்காய் மக்கள் நன்றி இயேசு. நானே உன்னை சுகமாக்குற கர்த்தர் என்று சொன்னது போல, நீ எந்தெந்த வியாதிகள் அது நிமித்தம் சொன்ன வியாதிகள் எல்லாம் மறைஞ்சு போகட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஒரு கீழ்ப்படிதலின் இருதயத்தை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை கொடுத்து ராஜா வரும்போது ஆண்டவரே, உண்மையும் உத்தமமான பிள்ளைகளே என்று எங்களை அணைத்துக் கொள்ள போவதற்காக நன்றி.
ஒவ்வொருவரை பார்த்துக் கொள்ளும். விசேஷமாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கும். யார் யாருக்கு தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நிறைவேற்றும். அதற்கு வேண்டிய வழி வாசல் எங்களையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். அடியானையும் எங்க குடும்பத்தையும் எங்களுடைய சபையை இருக்க குடும்பம் ஒவ்வொருவரையும் படும். எங்களிடத்துல என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னிங்க. உங்களுடைய கிருபை மாத்திரம் தொடர்ந்து தாங்க போவதற்காக சோஸ்து. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரட்சரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்து, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்து, கர்த்தர் செய்த சகல வரங்கள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்மை நடத்தட்டும். பாருங்க, தொடர்ந்து ஜூம் மீட்டிங் நடத்தோம். நேற்று ஜூம் மீட்டிங் நடக்கும்போது டக்குன்னு கட் ஆயிடுச்சு. அது ஒரு 40 மினிட்ஸ் தானே. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டைமிங் வச்சிருக்கிறோம். தொடர்ந்து உங்க ஜெப குறிப்புகள்லாம் எழுதுங்க. நம்ம எல்லாம் கூடி ஜெபிப்போம். நான் மறுபடியும் சொல்றேன், வருகிற ஆண்டு வாழ்க்கையில கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இதுல நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ராஜாவுடைய மனதை மகிழ்ச்சி. கர்த்தரை நித்தம் ஆசீர்வதிக்கட்டும். பத்திரமா இருங்க. எங்கே அனாவசியமா போகாதீங்க. அரசாங்கம் சொல்றது கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா நடங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தம் செட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.